அத்தியாயம் 7. அந்த லெட்டரை படித்தவன் கண்கள் முதல் முறை கலங்கியது. அதுவும் அவள் குறிப்பிட்டு சொல்லியிருந்த இவ்வயதில் வளர்ந்த குழந்தை என்ற ஒரு வரி மட்டும் மீண்டும் மீண்டும் அவன் சிந்தையில் வந்து நங்கூரம் போட்டது போல் அமர்ந்தது. இப்பொழுதுதான் ருத்ரனும் அதை கவனித்தான். அவள் மாசமா இருந்தாள் என்ற விஷயமே அவனுக்கு தெரியாது. இதில் எங்கிருந்து அவன் குழந்தையை கொள்வான்? தலையை இறுக்கி பிடித்தபடி எழுந்து கொள்ள நினைத்தவனின் மண்டையில் யாரோ ஒரு உருவம் ஓங்கி அடித்தது. தலையை பிடித்தபடி கீழே விழுந்த ருத்ரனின் கண்கள் இரண்டும் இருட்டி கொண்டு வந்தது. கொஞ்சம் முற்று பார்த்தவன் அங்கே வில்லத்தனமான புன்னகையுடன் நின்ற டாக்டர் இந்திராணியை கண்டு அதிர்ச்சியுற்றான். நீயா? நானேதான். என்ன அப்படி பாக்குற? எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாகதான போற. அதனால உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே சாவு. உன் தம்பி சாவுக்கு காரணம் நான் தான் என்று அவள் வில்லத்தனமான புன்னகையுடன் சொன்னாள். ருத்ரன் கோபம் பொங்க எழுந்து கொள்ளும் சமயம் அவனை பின்னே இருந்து பிடித்துக் கொண்டது சில உருவம். ரொம்ப துள்ளாத. உன்னோட கோபத்தால தான் உன் அப்பாவி தம்பி செத்தான். உன் தம்பி இன்னமும் ஆதிராவை உயிருக்குயிராதான் காதலிச்சான். ஆனா அதுதான் எங்களுக்கு பிடிக்கல. அவனை மிரட்டி அவன் சாவுக்கு காரணம் ஆதிரான்னு எழுத வச்சது நான் தான். அப்புறம் உன் தம்பிய துடிக்க துடிக்க தூக்கல போட்டு கொண்டது நான் தான். அந்த லெட்டரை உனக்கு போக வச்சு ஓ மூலமாவே ஆதிராவை கொடுமைப்படுத்தினதும் நான் தான். உன்கிட்ட கருக்கலப்பு மருந்த எனர்ஜி ட்ரிங்க்னு கொடுத்து அத ஓ மூலமா அவளுக்கு கொடுக்க வச்சதும் நான் தான். அவ கரு களைஞ்சு துடிச்சதுக்கு காரணமும் நான் தான். இப்ப அவளை எஸ்கேப் ஆக வச்சதும் நான் தான். அது மட்டும் இல்ல, போற வழியிலே அவளை போட்டு தள்ள ஆளும் செட் பண்ணிட்டேன். இப்ப உன்னையும் கொல்ல போற என்று அனைத்தையும் சொல்லி முடித்த இந்திராணி வில்லத்தனமாய் சிரித்தாள். என்ன அப்படி பாக்குற? இவ எதுக்குடா நம்ம குடும்பத்துல திட்டம் போட்டு எல்லாரையும் கொல்றான்னு பாக்குறியா? காரணம் இருக்கு. ஏன்னா சந்தோஷமா என் குடும்பம் கூட ட்ரிப் போன சமயம் யாரையோ கொல்றேன்னு மாத்தி எங்க காரை அடிச்சு தூக்கி என் மொத்த குடும்பத்தையும் கொன்னது நீதானே. அப்போ முடிவு பண்ண உன் வம்சத்தையே கருவறுக்கணும்னு. ஆமா, இதுல சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஆதிரா வழுத்த நினைக்கிறியா? உன் தம்பி லவ் பண்ணதால அவளை டார்ச்சர் பண்ணல. ரொம்ப வருஷமா உன் கனவு கண்ணிய பாக்காமலே காதலிச்சிட்டு இருக்கியே, அவ யாரு தெரியுமா? அந்த ஆதிரா தான் என்று அவள் சொன்னதை கேட்டு ருத்ரனால் நம்ப முடியவில்லை. நீ நீ போய் சொல்ற. அவ இப்ப உயிரோட இல்ல. மொத்த குடும்பமும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவன் நம்ப மறுத்தான். ஆதிரா தான் உன் மாமா பொண்ணு. DNA கூட செக் பண்ணிட்ட. உன் மாமா குடும்பத்துல ஆதிரா மட்டும் தப்பிச்சிட்டா. அவள ஒரு ஏழை குடும்ப தத்தெடுத்து வளர்த்தது. உனக்கு பிடிச்சவள ஒன்ன வச்சே கொடுமைப்படுத்தணும் தான் இவ்ளோ பிளான் பண்ணி உன் தம்பிய தூக்கி அது மூலமா ஒன்ன வச்சு அவளை தூக்க வச்சேன் என்று இவ்வளவு பெரிய திட்டத்தையும் சொல்லி முடித்தாள். ருத்ரனின் மொத்த உலகமும் சரிந்து விழுவது போல இருந்தது. என்ன ஒரு காரியம் செய்துவிட்டோம் என்று அவனை நினைக்கும் பொழுதே அவனுக்கு அசிங்கமாக இருந்தது, வேதனையாக இருந்தது. சிறுவயதிலிருந்தே உயிருக்குயிராக நேசித்த பெண்ணையா இத்தனை கொடுமை செய்திருக்கிறான்? வலிக்குதுல? நீ உயிரே வச்சிருந்த 2 உசுரும் ஒன்னாலதான் செத்துச்சுன்னு நினைக்கும் போது உள்ள எப்படி துடிக்குது? அதுவும் 2 இல்ல 4 முறை உன் பொண்டாட்டிக்கு அபாஷன் ஆயிருக்கு. அதுவும் சத்துட்டானிக்னு உன் பொண்டாட்டிக்கு உன் கையால கொடுத்து உன் பிள்ளைங்களை நீயே கொன்றிருக்க. இப்போ உனக்கான நேரமும் வந்துருச்சு. என்னடா பாக்குறீங்க? கொல்லுங்கடா அவன என்று அவள் கத்திய நேரம் அவள் ஆட்கள் ருத்ரனை போட்டு அடித்தார்கள். அதுவும் இத்தனை நாளாக அவனுடனே இருந்தவர்கள் எல்லாம் அவள் அனுப்பிய ஆட்கள்தான். அத்தனை பேரும் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறார்கள். அதை நினைக்கும் பொழுது விரக்தி தான் வந்தது ருத்ரனுக்கு. இப்பொழுது அவனுக்கு வாழும் எண்ணம் எல்லாம் இல்லை. ஆனால் ஆதிரா உயிரையும் அந்த குழந்தையின் உயிரையும் காப்பாற்ற வேண்டும். அந்த இந்திராணி கத்தியை எடுத்து வந்து ருத்ரன் வயிற்றில் குத்த போன சமயம் பட்டென்று அந்த கத்தியை உருவி அங்கிருந்தவர்களுடன் சண்டை போட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் போனை எடுத்து ஆதிரையை கண்டுபிடித்து அவள் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி பத்திரமான இடத்தில் சேர்க்கும்படி சொன்னான். இங்கே ருத்ரனை சுற்றி ஆட்கள் குவிந்தார்கள் அவனை கொன்று போட. ஒற்றை ஆளாக நின்று அத்தனை பேரையும் அடித்து போட்டுவிட்டு கீழே விழுந்து கிடந்த இந்திராணி முன் வந்து மண்டையிட்டு அமர்ந்தான். இதுவரைக்கும் நான் எத்தனையோ தப்பு பண்ணிருக்கேன். ஆனா ஆதிரையை தவிர எந்த ஒரு அப்பாவியையும் தெரிஞ்சே காயப்படுத்தினதில்ல. ஆனா ஒன்னு காயப்படுத்திருக்க. அதுக்கு நான் என்ன பண்ணாலும் ஈடாகாது. இந்த ருத்ரேஸ்வரன் இதுவரைக்கும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதில்ல. முதல் முறை உன்கிட்ட கேக்குறேன், என்ன மன்னிச்சிரு என்று மன்னிப்பு கேட்டவன் மறுபக்கம் ஆதிரையை அவன் ஆட்கள் காப்பாற்றிவிட்டார்கள் என்ற விஷயத்தை கேட்டதும் இதுவரைக்கும் அவன் சம்பாதித்த அனைத்து சொத்துகளையும் ஆதரவற்றோர் இல்லத்துக்கு எழுதி வைத்துவிட்டு
அவனே வாலண்டியராக ஜெயிலுக்கு போய் அவன் செய்த தவறுகளை எல்லாம் சொல்லி ஆஜரானான். அவனே வந்து தவறுகளை ஒப்புக்கொண்டதால் அவனுக்கு 50,000 அபராதமும் 10 வருட சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டது. அவன் செய்த தவறுகளுக்கு இதுவே தீர்வு என்று எண்ணி அவனும் ஜெயிலுக்கு சென்றான். அங்கே ஆதிரா குழந்தையுடன் போய் தன் பெற்றவர்களை சந்தித்தாள். பெற்றவர்களாய் அவர்களும் முதலில் ஆதங்கப்பட்டு அவளை திட்டி தீர்த்தார்கள். ஆனால் என்ன செய்வது? பிள்ளையை விட முடியுமா என்ன? என்ன கேட்டாலும் வாய் திறந்து ஆதிரா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவர்களும் கேட்டு கேட்டு ஓய்ந்து போனார்கள். இந்த நிலையில்தான் சில நாட்களிலே ஆதிரா கர்ப்பமும் தரித்தாள். ஆதிராவின் பெற்றோர் இந்த குழந்தை வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் ஆதிரா கேட்கவில்லை. யார் என்ன சொன்ன போதும் இந்த குழந்தை வேண்டும் என்று உறுதியாக நின்று விட்டாள். அதனால் அவர்களுக்கு அதற்கு மேல் மறுப்பு சொல்ல முடியவில்லை. கையில் ஒரு குழந்தை, வயிற்றில் ஒரு குழந்தை சுமந்தவளுக்கு பெற்றோர்களுக்கு பாரமாயிருக்க மனமில்லை. இதில் கல்யாண வயதில் தங்கையும் வீட்டில் இருப்பதனால் இனி தன் பெற்றோர்கள் வீட்டில் இருப்பது சரியில்லை என்று பக்கத்திலே ஒரு சின்ன வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தனியே சென்றாள். அவளின் தந்தை எவ்வளவோ தடுத்து பார்த்தார். ஆனால் ஆதிரா மறுத்து விட்டாள். பிள்ளைகளை வைத்துக் கொண்டே ஒரு பக்கம் படித்துக் கொண்டு பக்கத்தில் இருந்த ஸ்கூலில் மாசம் 2,000 சம்பளத்துக்கு வேலைக்கு சென்றாள். இருக்கும் மீத நேரத்தில் தையல் வேலை செய்து துணி தைத்து கொடுத்தாள். ஒரு நாளைக்கு 2 மணி நேரங்களே அவளுக்கு உறக்கம் கிடைத்தது. வருடங்கள் ஓடியது. 10 வருடங்கள் எப்படி சென்றது என்றே தெரியவில்லை. அவ்வளவு வேகமாய் சென்றது. 31 வயதின் துவக்கத்தில் இருக்கிறாள் என்று அடித்து சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். அப்படியே 21 வயது அழகு பதுமை போலவே இருந்தாள் நாயகி ஆதிரா. நேர்த்தியாக கட்டப்பட்ட அந்த காட்டன் புடவையுடன் அந்த ஆள் உயர கண்ணாடி முன்னாடி வந்து நின்றவள் தன் பிம்பத்தை பார்த்து பெருமூச்சு விட்டாள். இந்த 10 வருடத்தில் அவளிடத்தில் உடலளவில் பெரிய மாற்றமில்லை. உடல் மட்டும் கொஞ்சம் பூசினார் போல இருந்தாள். மற்றபடி அவள் அழகின் உச்சம்தான். கழுத்தில் தங்க தாலி, காலில் மெட்டி அப்படியே இருந்தது. எப்பொழுதும் மேக்கப் செய்து கொள்ளும் பழக்கம் இல்லாதவள் அந்த சிவப்பு பொட்டை எடுத்து நெற்றியில் வைத்தவள் உச்சி வகிட்டிலும் வைத்துக் கொண்டு திரும்பும் சமயம் அவளின் 10 வயது சிறுவனான தவ புதல்வன் ஓடி வந்து அவளை அணைத்து கொண்டான். அவள் பின்னே அழகு பதுமையாக 18 வயது பூஜா. ஆதிரா கண்டெடுத்த அதே குழந்தைதான். வளர்ந்து விட்டாள். அம்மா அம்மா, அக்கா என்ன துரத்துறா என்று அந்த வாண்டு மித்ரேஸ்வரன் தன் அன்னையை வந்து கட்டி கொண்டான். ஆதிராவும் பூஜாவை என்னவென்பது போல பார்த்தாள். அம்மா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, ஆனா அவன் ட்ரெஸ் போட மாட்டேங்கிறான் என்று அவள் சைகை செய்து காட்டினாள். இப்பொழுது வரை பூஜாவால் பேச முடியவில்லை. ஆனால் கடினப்பட்டு பல ட்ரீட்மெண்ட் செய்து காதை மட்டும் கொஞ்சம் சரி செய்திருக்கிறாள் ஆதிரா. ஆனாலும் சில சமயம் பூஜாவுக்கு காது கொஞ்சம் விட்டு விட்டுதான் கேட்கும். வாய் பேசவே முடியவில்லை. ஆதிரை மகன் முன் மண்டியிட்டு அமர்ந்தாள். டேய் மித்து, ஏண்டா அப்படி பண்ற? ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் கிளம்பாம இருக்கா? அதட்டலாக இல்லாவிடனும் கொஞ்சம் மிரட்டும்படிதான் கேட்டாள். நான் ஸ்கூல் போக மாட்டேன். அந்த சிறு வயதிலும் அவனுக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது, அப்பனை போல். ஏன்? எல்லாரும் எனக்கு அப்பா இல்லன்னு கிண்டல் பண்றாங்க. எந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கும் ஏன் உன் அப்பா வரமாட்டேங்கிறாருன்னு என்கிட்ட கேக்குறாங்க. எனக்கு அப்பாவே இல்லைன்னு எல்லாரும் எப்படி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? முகமெங்கும் வருத்தத்துடன் அந்த பிஞ்சு குழந்தை சொன்னதை கேட்டு ஆதிராவின் முகம் என்னவோ போல் ஆகிவிட்டது. இந்த நொடி வரை அவளுக்கு ருத்ரனை பற்றியும் அவன் என்ன செய்கிறான் என எதுவும் தெரியாது. அவன் தங்களை தேடி வராதவரை சந்தோஷம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள். தங்கம், அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், அப்பா ஃபாரின்ல இருக்காரு, அவரால நினைச்ச உடனே வர முடியாது. நீ சின்ன பையனா இருக்கும் போது வந்தாரு, அதுக்கப்புறம் அவரால வர முடியல, ஆனா சீக்கிரமே வந்துருவாரு கண்ணா என்று வழக்கம் போல் அவள் சொல்லும் அதே கதையை தான் சொன்னாள். நீங்க போய் சொல்றீங்க, அப்புறம் ஏன் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு என்று இத்தனை தெளிவாய் கேட்பவனிடம் அவள் என்ன பதில் சொல்வாள்? அவனுக்கு இந்த மாதிரியான சந்தேகம் வரக்கூடாது என்றுதான் அவள் இன்னொரு போனை வைத்து அதில் அவன் அப்பா SMS செய்வது போல அவனை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு அளவுக்கு தான் சமாளிக்க முடியும். இந்த ஜெனரேஷன் குழந்தைகள் அறிவாளியாக இருக்கிறார்கள். என்ன சொல்லியும் அவர்களை ஏமாற்ற முடியவில்லை. அவனிடம் என்ன சொல்வது என்று திணறும் வேளை பூஜாவே தான் சமாளிப்பதாக சைகை காட்டினாள். மித்து முன்னாடி மண்டியிட்டு அமர்ந்து பூஜா சைகை செய்து காட்டினாள். மித்து, நீ மட்டும் இந்த முறை ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா கண்டிப்பா அப்பா ஊர்ல இருந்து உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா மட்டும்தான் என்று பூஜா சைகைகள் செய்ததை கண்டு மித்ரன் முகம் சந்தோஷத்தில் விரிய ஆதிராவின் முகம் அதிர்ச்சியில் விரிந்தது. ஐ ஜாலி, அப்ப சூப்பர், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், அப்பா வருவார் என்று துள்ளி குதித்து ஓடினான். ஆதிரா சற்று கோபமாக பூஜாவின் கையை பிடித்தாள். என்ன பண்ணிருக்க பூஜா? இப்ப அவ மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா என்ன பண்றது? அப்பா எங்கன்னு கேப்பான், நான் என்னடி பதில் சொல்வேன்?
கொஞ்சம் தடுமாறியபடி கேட்டாள். அம்மா, கவலைப்படாதீங்க. அவனுக்கு சுட்டு போட்டாலும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வராது. 3 பாடத்துல அவன் தேறி வர்றது பெரிய விஷயம். இதுல எங்க இருந்து அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான்? அதெல்லாம் இந்த காலத்துல நடக்காது. அதனாலதான் அத சொன்னேன். அவன் வளர்ந்துட்டே இருக்கான். எவ்வளவு நாள் அவன் கிட்ட இதை மறைக்க முடியும்? அவன் கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும் அம்மா என்று ஆதிராவின் கையை பிடித்தாள் பூஜா. சின்ன பையன்டி, இன்னும் கொஞ்சம் வளரட்டும். சரி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க, கிளம்பணும் என்று மூவரும் கிளம்பி வெளியே வர ஆதிரா அவள் ஸ்கூட்டியை எடுத்தாள். முன்னே மித்ரன் அமர்ந்து கொண்டான். பின்னே பூஜா அமர்ந்து கொண்டாள். முதலில் மித்ரனை ஸ்கூலில் இறக்கிவிட்டு அதற்கு பின் அவர்கள் காலேஜ் நோக்கி சென்றார்கள். பூஜா பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாள். அதே காலேஜில் மேக்ஸ் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறாள் ஆதிரா. கஷ்டப்பட்டு தனி ஒருத்தியாக படித்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறாள். பூஜாவுக்கு தன் வளர்ப்பாண்ணை ஆதிரையை போல் ப்ரொஃபஸராக ஆசை. அவள் படிப்பில் கெட்டிக்காரி. மெடிக்கல் சீட் கூட கிடைத்த போதும் அதை வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். காலேஜ் வந்ததும் பூஜா இறங்கிக் கொண்டாள். பூஜா, ஆதிராவின் அழைப்பில் திரும்பி பார்த்தாள் அவள். உன்கிட்ட இந்த கமிஷனர் பையன் ஏதாவது வம்பு பண்றானா? ஸ்கூட்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தியபடி கேட்டாள். பூஜா முதலில் தயங்கினாலும் ஏற்கனவே இருக்கும் பிரச்சனையில் இதையும் சொல்லி அவளை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. அதனால் இல்லை என்று தலையாட்டினாள் அவள். ஆர் யூ ஷூர்? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா என்று சைகை காட்டினாள். சரி, கிளாஸ் போ என்று கீழே இருந்த பேக்கை குனிந்து எடுக்கும் பொழுது ஆதிராவின் தாலி சரடு வந்து முன்னே விழுந்தது. அதை இறுக்கி பிடித்தவளின் எண்ணம் அந்த கசப்பான நாட்களை நோக்கி நகர்ந்தது. இனி எப்பொழுதும் அவனை பார்த்துவிடக்கூடாது என்பதுதான் அவளின் பிரார்த்தனை. இப்பொழுதும் அதையே வேண்டிக் கொண்டாள். என்ன ஆனாலும் அந்த அரக்கனை மறுபடியும் நான் பார்த்துடவே கூடாது. அவன் என் வாழ்க்கைக்குள்ள வந்துடவும் கூடாது என்று கண்மூடி வேண்டிக் கொண்டவள் அந்த தாலியை எடுத்து உள்ளே போட்டுக் கொண்டாள். அதே சமயம் அந்த ஜெயில் கதவை தாண்டி பல வருடங்களுக்கு பிறகு வெளியே காலெடுத்து வைத்தான் அவள் வேண்டுதலுக்கு சொந்தக்காரனான அந்த அரக்கன். அத்தியாயம் 8. தலையில் அங்கும் இங்கும் எட்டி பார்த்த நரைமுடியுடன் அந்த கட்டுமஸ்தான தேகமும் கம்பீரமும் சற்றும் குறையாமல் இத்தனை வருடங்கள் தாண்டி இன்றுதான் வெளியே வந்தான் ருத்ரேஸ்வரன். அவன் வெளியே வந்ததும் அவனின் உண்மையான விசுவாசிகள் அவனுக்காகவே காத்திருந்தார்கள். அவர்களை கண்டு சிநேகமாக புன்னகை செய்த ருத்ரன் காரில் ஏறி அமர்ந்தான். இந்த 10 வருடத்தில் எத்தனையோ மாற்றங்கள். எல்லாமே மாறி போயிருச்சு. வெளியே பார்த்தபடி ஹிந்தியில் பேசினான். உண்மைதான் என்ன, நீங்க எல்லாமே மாறிடுச்சு. நமக்கு கீழே இருந்தவனுங்க எல்லாரும் இப்ப நாங்க தான் பெரிய பருப்புன்னு காலரை தூக்கி விட்டு சுத்துறானுங்க. நீங்க வந்துட்டீங்கல்ல, இனி எல்லாமே மாறிடும். சிரித்துக் கொண்ட ருத்ரன் ஒரு கோவில் முன்னே வண்டியை நிறுத்த சொன்னான். ஏன்னா? அவர்கள் புரியாமல் வண்டியை நிறுத்தினார்கள். வண்டியில் இருந்து இறங்கிக் கொண்டான் ருத்ரன். தப்பா எடுத்துக்காதீங்க, ஒரு 1000 ரூபாய் கடனா தர்றீங்களா என சாந்தமாக கேட்டான். அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கோடியில் பிறந்தவன். ஒரு காலத்தில் அவன் ஒரு வார்த்தை சொன்னால் பணத்தை கொட்ட தயாராக இருக்கும் கோடீஸ்வரர்கள் எத்தனையோ பேர். ஆனால் இன்று தன்னிடம் வேலை செய்தவர்களிடம் 1000 ரூபாய்க்கு கையேந்தி நின்றவனை கண்டு அவர்களுக்கே என்னமோ போல் ஆகிவிட்டது. அவர்கள் யோசிக்காமல் 500 ரூபாய் நோட்டுகளை எடுத்துக் கொடுத்தார்கள். ஆனால் அதிலிருந்து வெறும் 1000 ரூபாயை மட்டுமே எடுத்துக் கொண்டான் ருத்ரன். எனக்கு இதுவே போதும். ரொம்ப வருஷமா இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். ட்ரெஸ் மாத்தணும், அப்புறம் பஸ் செலவுக்கு இது போதும். இதையும் சம்பாரிச்சு கொடுத்துறேன்டா என்று சாந்தமாய் அவர்கள் தோள் தட்டி சொன்னான். அண்ணா, உங்க கையால எங்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. இப்ப 1000 வாங்க யோசிக்கிறீங்களே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா இந்த கடையை கூட எழுதி வைப்பானுங்கண்ணா. போதும்டா. இந்த அடிதடி, மிரட்டல், ரத்தம் இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. இதுக்கு மேல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் மட்டும் இல்ல, நீங்களும் இந்த கத்தியை கீழே போட்டுருங்க. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் சாவு. ஏற்கனவே நான் பண்ண பாவத்தை எந்த காசில போய் கரைக்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் வேணாம். இதுக்கு மேலேயாவது மனுஷனா வாழணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் இல்ல, நீங்களும் திருந்தி வாழுங்க. சின்ன வேலையா இருந்தாலும் வேர்வை சிந்தி உழைங்க. அதுதான் நிம்மதி. வரட்டுமா என்று விலை குறைவாக ஒரு வேஷ்டி சட்டை வாங்கி கொண்டவன் காசி சென்று கடவுளை வணங்கி அந்த ஆற்று நீரில் முங்கினான். காசியில் மூழ்குவதால் மட்டும் அவன் செய்த பாவமெல்லாம் சென்று விடாது என்று அவனுக்கே தெரியும். ஆனாலும் இதற்கு மேல் அவன் திருந்தி புது மனிதனாக வாழ ஆசைப்பட்டான். தன் பாவத்தையெல்லாம் தொலைத்துவிட்டு இனி நல்லவனாக இருக்க நினைத்தவன் தண்ணீருக்குள் மூழ்கி எழுந்து நின்றான். அவன் வாங்கி வந்த புது ஆடைகளை அணிந்து கொண்டவன் கண்களை மூடி நிதானித்து இதற்கு முன் நடந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தான். பின் அவனிடம் மீதமிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டை நோக்கி பயணத்தை கிளப்பினான். டே மித்து, உன் அப்பா இந்த மீட்டிங்க்கு வருவாரா இல்ல எப்பவும் சொல்ற மாதிரி கம்பி நீட்டிடுவாரா? அவர் வரமாட்டார்டா. அவங்க அம்மா போய் சொல்றாங்க.
அவனுக்கு அப்பாவே இல்ல, அப்புறம் எப்படி வருவாங்க? ஆமா ஆமா என்று மித்துவின் நண்பர்கள் எல்லாம் அவனை கேலி செய்தார்கள். பாவம் மித்து அழுது கொண்டே தள்ளி போய் அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவன் கிளாஸில் படிக்கும் புவனா அவன் அருகே அமர்ந்து ஆறுதல் சொன்னாள். நீ கவலைப்படாத மித்து, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த முறை கண்டிப்பா உன் அப்பா வருவாரு. நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா உன் அப்பா வருவாருன்னு சொன்னாங்கல்ல, அப்ப நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு. ஆனா எனக்கு தான் படிக்கவே வராது. அவன் உதடு பிதுக்கி சொன்னான். உனக்கு உன் அப்பாவை பார்க்கணுமா இல்லையா? பார்க்கணும். அப்ப படி, உனக்கு நான் சொல்லித்தரேன். உண்மையாவா? அந்த குழந்தை அழகாக கண் சிமிட்டி கேட்டது. உண்மையாதா? அவளும் கண்களை சிமிட்டி சொன்னாள். இதுவரை ஏதாவது ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகும் மித்து இந்த முறை தன் தந்தையை பார்த்தே ஆக வேண்டும் என்ற வெறியில் வெறித்தனமாக படித்தான். இதுவரை ஆதிரா அடித்து சொன்னால் கூட படிக்காத மித்து இப்பொழுதெல்லாம் இரவு பகல் உறங்காமல் அமர்ந்து படித்தான். நள்ளிரவு நேரம் தண்ணீர் குடிக்கலாம் என்று வெளியே வந்த ஆதிரா தன் மகன் இப்படி உறங்காமல் படித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியம் கொண்டாள். அதே சமயம் தன் மகன் தந்தையை நினைத்து இத்தனை கவலை கொள்கிறானா என கவலையும் கொண்டாள். என்னதான் ஒரு ஆண் பிள்ளைகள் அம்மா செல்லமாக இருந்தாலும் அவர்களின் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பாதான். அதுவும் மித்து அப்பாவை பார்க்காமல் வளர்ந்ததால் அவனுக்கு தந்தை மீது அல்லாதி பிரியம் உண்டாகி போனது. இரவு வெகு நேரம் கழித்தே உறங்கியவன் விடியலில் ஆதிரா எழுந்து கொள்ளும் முன் எழுந்து அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தான். கொட்டாவை விட்டபடி வெளியே வந்த பூஜா கூட பேய் போல் அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு பயந்தே விட்டாள். ஆதிராவை பார்த்து சைகை காட்டினாள். ஆதிராவும் அதை கண்டு பெருமூச்சு விட்டாள். எக்ஸாமும் முடிந்தது. இந்த எக்ஸாம் முடியும் வரை வெறித்தனமாக படித்தான் மித்து. ஆனால் கடைசி எக்ஸாமில் மேக்ஸ் பேப்பரில் மட்டும் அவனுக்கு ஒரு ஒன்வேர்டு தெரியாமல் கொஞ்சம் திணறி போனான். அப்பொழுதுதான் தயக்கத்துடன் பின்னி அமர்ந்திருந்த புவனாவை பார்த்தான். அவள் என்னவென்பது போல் கேட்டாள். செகண்ட் ஒன்வேர்டு தெரியல என்று கண்ணீர் விட்டபடி சொன்னான். அதற்கு புவனாதான் விரல் காட்டி ஆன்சர் சொன்னாள். பின் அதை போட்டு முடித்து எக்ஸாமை முடித்து விட்டான் மித்து. ஒரு வழியாக எக்ஸாம் எல்லாம் முடித்து ரிசல்ட்டும் வந்தது. அனைவருக்கும் பேப்பரை எடுத்து கொடுக்கும் பொழுது அவர்கள் எத்தனையாவது ரேங்க் என்று மிஸ் சொல்லிக் கொண்டே வந்தார்கள். வழக்கமாக ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பது புவனா தான். ஆனால் இந்த முறை புவனா செகண்ட் இடத்துக்கு தள்ளப்பட்டாள். அப்போ யாருதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்று அனைவரும் ஆர்வமாக எதிர்பார்க்க அங்கே மித்ரேஸ்வரன் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்று மிஸ் சொன்னதை கேட்டு அத்தனை பேரின் முகத்திலும் ஆச்சரியம் என்றால் மித்து கண்களிலோ ஆனந்த கண்ணீர். தன் தந்தையை பார்க்க போகிறோம் என்று அந்த ரேங்க் கார்டை கையில் பிடித்தபடி தாம் தூம் என்று குதித்துக் கொண்டிருந்தான் மித்து. அவனை கன்னத்தில் கை வைத்தபடி சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த குட்டி அழகி புவனா. புவி, நான் நம்பவே இல்ல. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாளைக்கு மீட்டிங்க்கு என் அப்பா வருவார்ல. ஆமா, உனக்கு ஏன் ஒரு மார்க் போச்சு? உன் பேப்பரை கொடு என்று அவள் பேப்பரை வாங்கி பார்த்த மித்து கண்களில் அதிர்ச்சி. அவனுக்கு சரியான ஆன்சரை சொல்லிக் கொடுத்தவள் அதை தவறாக எழுதியிருந்தாள். ஏன் புவி, இதுக்கு தப்பா ஆன்சர் பண்ணிருக்க? நீதான் எனக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்த. வேணும்னே தப்பா போட்டுட்டியா? புவி ஆம் என்று தலையாட்டினாள். ஏன்? நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதானே உன் அப்பா வருவாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆசை மட்டும்தான். ஆனா உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் ரொம்ப அவசியம் என்று அந்த சிறு வயதிலே ஏதோ ஒரு பெரிய மனசு போல் பேசியவளை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தான் மித்து. உண்மைதானே, அவள் அவனுக்காக விட்டு கொடுத்திருக்கிறாள். அந்த ரேங்க் கார்டை பிடித்தபடி தவி ஓடிய மித்து அவன் அன்னை ஆதிராவை அணைத்து அவள் கண்ணமெங்கும் முத்தம் வைத்தான். ஆதிராவுக்கோ ஒன்றும் புரியவில்லை. என்னாச்சு மித்து செல்லம்? என் புள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்ன ஸ்பெஷல்? அவன் உயரத்திற்கு குனிந்து அமர்ந்த ஆதிரா அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தபடி கேட்டாள். மா, என் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. என்னது இது என்று வாங்கி பார்த்த ஆதிராவின் கண்கள் சந்தோஷத்தில் மின்னியது. ஐயோ, என் புள்ள சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டான் என்றவளுக்கு அடுத்த நொடி மகன் கேட்ட கேள்வியில் முகம் வாடி போனது. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். அப்பா எப்பமா வருவாரு என்று சந்தோஷம் என்ன கேட்டவனுக்கு அவள் என்ன பதில் சொல்வாள்? வருவாரு என்று திக்கி திணறி பதில் சொன்னாள். நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், அதுக்கு அப்பா வருவாரு தானே? கண்களில் 100% எதிர்பார்ப்புடன் கேட்ட மகனிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பாள்? அவன் வரமாட்டான் என்றும் அவன் வரவே கூடாது என்றும். வருவாரு மித்து, பிராமிஸ். அழகாய் கண்களை சிமித்தி கேட்டான். தவித்து போனாள் ஆதிரா. எப்படி பொய்யான நம்பிக்கையை கொடுப்பது அவனுக்கு? பண்ணுங்கம்மா. ஆதிரா கைகள் நடுங்க ப்ராமிஸ் செய்து கொடுத்தாள். ஐ ஜாலி, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுவேன் நாளைக்கு என் அப்பா வரப்போறார்னு என குஷியுடன் சொல்லி சென்ற மகனை கண்டு நெற்றியை பிடித்து கொண்டாள் ஆதிரா. காலேஜ் விட்டு வந்த பூஜா என்னவென்று விசாரித்தாள். அவளிடம் அந்த ரேங்க் கார்டை நீட்டினாள் ஆதிரா. அதை வாங்கி பார்த்த பூஜாவின் கண்களும்
அதிர்ச்சியிலும் சந்தோஷத்திலும் விரிந்தது. இப்ப என்ன பண்றது? சைகையில் கேட்டாள் பூஜா. எனக்கும் அதுதான் புரியல. பேசாம அவன்கிட்ட உன்னே சொல்லிடலான்னு தோணுது பூஜா. மா, அவசரப்படாதீங்க. அவன் கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். இப்ப போய் அப்பாவை பத்தி சொன்னா உடைஞ்சு போயிருவான். கொஞ்ச நாள் போகட்டும் என்று சைகை பாஷையில் ஆதிராவை சாந்தப்படுத்தினாள் பூஜா. அடுத்த நாளும் வந்தது. எப்பொழுதும் அழுது ஸ்கூலுக்கு செல்லும் மித்துக்குட்டி இன்று அடம் பிடிக்காமல் ஜாலியாக கிளம்பினான். தன் அப்பா வரப்போகிறார் என்ற சந்தோஷம்தான் அவனுக்கு. மா மா, அப்பாவை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அவருக்கு ஸ்கூல் எங்க இருக்குதுன்னு தெரியாதுல்ல. அப்புறம் பூஜா அக்கா நீயும் வா என்று போகும் வழி எங்கும் வாய் பேசாமல் பேசிக்கொண்டே வந்த மகனிடம் என்ன சொல்லி புரிய வைப்பாள் அவள்? மகனை ஸ்கூலில் இறக்கிவிட்டவள் உண்மையை சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள். ஆனால் அவன் முகத்தில் இருந்து சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் கண்டு உண்மையில் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. மித்ரன் அவன் கிளாஸ் பிள்ளைகளிடம் இன்று தன் தந்தை வருவார் என்று சொல்லி வைத்திருந்தான். அதனால் அவனை விட அத்தனை பேரும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். பேரண்ட்ஸ் மீட்டிங்கான நேரமும் வந்தது. அனைத்து பேரண்ட்ஸும் வந்துவிட்டார்கள், மித்துவின் பேரண்ட்ஸ் தவிர. எப்பொழுதும் ஆதிராதான் வருவாள். ஆனால் இன்று ஆதிராவும் வரவில்லை. கண்களை மூடியபடி அமர்ந்திருந்த ஆதிராவிற்கு மகனின் ஏமாற்றமான முகத்தை பார்க்க திறன் இல்லை. அவன் வாடி போவதை தாங்கும் சக்தி அவளுக்கு இல்லை. என்ன சொல்லி சமாளிப்பாள் அவனிடம்? அதனால் அவளும் போகாமல் காலேஜில் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள். ஏ, என்னமோ அப்பா வருவார்னு சொன்ன, வரவே இல்லையே. இப்ப வச்சு தெரிஞ்சுக்கோ, உனக்கு அப்பாவே இல்லன்னு. உங்க அம்மா பொய் சொல்றாங்கடா என்று சக மாணவர்கள் அவனை கிண்டல் செய்தார்கள். மூக்கை உறிஞ்சினான் மித்ரன். கண்கள் இரண்டும் கலங்கிவிட்டது அவனுக்கு. அவனும் எதிர்பார்த்தபடி வாடி போய்விட்டான். இல்ல, கண்டிப்பா என் அப்பா வருவாரு. அந்த நிலையிலும் கண் கலங்கியபடி உறுதியாக சொன்னவனை கண்டு சுற்றி நின்ற சக மாணவர்கள் எல்லாம் கிண்டல் செய்து சிரித்தார்கள். நீ இன்னுமா நம்புற? உனக்கு அப்பா கிடையாது. உங்க அம்மா பொய் சொல்றாங்க, அவர் வரவே மாட்டாரு என்று வேண்டுமென்றே கிண்டல் செய்து அவனை அழுக வைத்தார்கள். மித்து ஒரு ஓரமாய் அமர்ந்து முகத்தை மூடி தேம்பி அழுதான். அப்பா, நீ எப்பப்பா வருவ அப்பா என்று பிஞ்சு மனம் வெம்பி அழுது கொண்டிருக்கும் பொழுது அவன் முன்னே ஒரு சத்தம் கேட்டது. கண்ணா என்று சற்று கரகரப்பான குரலை கேட்டு கலங்கிய கண்களுடன் நிமிர்ந்து பார்த்த மித்து அவன் முன்னே இதழில் தவிழ்ந்த மெல்லிய புன்னகையுடன் தலையில் எட்டி பார்த்த சிறு நரைமுடியுடனும் நின்று கொண்டிருந்த ருத்ரேஸ்வரனை புரியாமல் பார்த்தான். ருத்ரேஸ்வரனின் கண்கள் தன் ரத்தத்தை கர்வமுடன் பார்த்தது. ஜெயிலிலிருந்து வந்ததுமே தன் ஆதிரா பற்றியும் அவன் மகனை பற்றியும் தெரிந்து கொண்டுதான் கிளம்பி வந்திருந்தான். தமிழ்நாடு வந்ததும் அவன் முதலில் வந்தது மகனை தேடித்தான். ஆதிரையை பார்க்கும் தைரியம் அவனுக்கு வரவில்லை. ஒருவேளை வீட்டுக்கு சென்றாலும் அவள் மகனை பார்க்க விடுவாளா என்று அவனுக்கு சந்தேகம். அதனால்தான் முதலில் மகனை பார்க்க வந்திருந்தான். தன்னை உரித்து வைத்திருக்கும் மகனை பார்த்து அவனுக்குள் இருக்கும் கவலை எல்லாம் மறைந்து ஒரு கர்வம் உண்டானது. இதுவரைக்கும் அவன் பார்க்காத பதவி, பகட்டு, பணம் இல்லை. ஆனால் அதிலெல்லாம் கிடைக்காத சந்தோஷமும் பூரிப்பும் தன் முன்னே குட்டியாய் அமர்ந்திருந்த தன் மகனை பார்த்ததும் வந்தது அவனுக்கு. யாருக்கும் மடங்கி போகாதவன், யாரிடமும் மண்டியிடாதவன் முதல் முறை தன் மகன் முன்னே மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் கண்கள் இரண்டும் ஆனந்தத்திலோ, இப்படிப்பட்ட மகனை இத்தனை வருடம் பார்க்காமல் இருந்துவிட்டோம் என்ற வருத்தத்திலோ கலங்கிவிட்டது. மகனின் கால்களை கலங்கிய கண்களுடன் பற்றியது ருத்ரனின் கரங்கள். அத்தியாயம் 9. யார் நீங்க? அந்த குட்டி கண்களை சிமிட்டி கேட்டான் மித்து. ருத்ரனின் இதழ் விரக்தியாக விரிந்தது. இதைவிட பெரிய கஷ்டம் அவனுக்கு இருந்து விடுமா என்ன? பெத்த பிள்ளை அப்பனை பார்த்து யார் என்று கேட்கும் நிலையெல்லாம் தன் எதிர்க்கு கூட வரக்கூடாது என்று வேண்டிக் கொண்டான். நான் என்றவனுக்கு வார்த்தைகள் தந்தி அடித்தது. எப்படி சொல்வான் அந்த வார்த்தையை? அவன் நாக்கு தடுமாறியது. ஒரு வார்த்தைதான், ஒரே ஒரு வார்த்தைதான். ஆனால் அதை சொல்ல அத்தனை தடுமாற்றம் அவனுக்குள். மித்துவின் கண்கள் ருத்ரனின் கலங்கிய கண்களை பார்த்தது. ஏனோ தெரியவில்லை, அவன் பிஞ்சு கரங்கள் மெல்ல அவன் கன்னங்களில் வழிந்த அவன் கண்ணீரை துடைத்து விட்டது. அழுவாதீங்க என்று அவன் சிற்பி இதழ்களை விரித்து சொன்ன மகனை கண்டு இன்னும் தான் ருத்ரனுக்கு கண்கள் கலங்கியது. மித்து என்று மகனின் காலை பிடித்து கதறி அழுதான். இத்தனை வருடம் அழுகாதவனுக்கு இன்று அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு கட்டத்துக்கு மேல் மெல்ல மகனை நிமிர்ந்து பார்த்தான் சிவந்த கண்களுடன். மித்துவும் அவன் கண்களையே பார்த்தான். நீங்க என் அப்பாவா? ருத்ரன் இதழை கடித்தான். அவன் கைகள் மகன் கால்களை இறுக்கியது. சில நொடிகளுக்கு பிறகு அவன் தலை தயக்கமாக ஆடியது.
ஆமா என்பதை போல். அவ்வளவுதான். அடுத்த நொடி அவனை தாவி அணைத்துக் கொண்டான் மித்து. அப்பா! அந்த வார்த்தையை சொல்லும்போது அத்தனை சந்தோஷம் அவனிடத்தில். ருத்ரனும் மகனை வாரி அணைத்து அவன் முகமெங்கும் முத்தம் வைத்தான். பின்பு மித்து தன் நண்பர்களிடம் சென்று ருத்ரனை அறிமுகப்படுத்தினான். இவர்தான் என் அப்பா. நான் சொன்னல, எனக்கும் அப்பா இருக்காரு, அவரு கண்டிப்பா வருவார்னு. பாத்தீங்களா என கர்வமாக சொன்னான். அதிலிருந்தே அவன் எந்த அளவுக்கு தன்னை தேடி இருக்கிறான் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. வழக்கம் போல மகனை அழைத்து செல்வதற்காக ஆதிராவின் ஸ்கூட்டி அந்த ஸ்கூல் முன்னே வந்து நின்றது. மகன் தன் மீது எத்தனை கோபத்தில் இருக்கிறானோ என்ற கவலையுடன் வந்து முன்னே நின்றவளுக்கு தன் மகனை யாரோ முகம் தெரியாத நபர் அழைத்து சென்றார் என்ற செய்தி பெரிய இடியாக இருந்தது. என்னங்க சொல்றீங்க? யாரோ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு அசால்ட்டா சொல்றீங்க? இதான் நீங்க ஸ்கூல் நடத்துற விதமா? உங்களை நம்பி தானே குழந்தைய விட்டுட்டு போறோம். நீங்க இப்படிதான் அசால்ட்டா பாத்துப்பீங்களா என்று பதட்டம் கொண்டவள் என்ன செய்வதென்று தெரியாமல் மகனை தேடி சென்றாள். மா, கவலைப்படாதீங்க என்று ஆறுதல் சொன்னாலும் பூஜாவுக்கும் உள்ளே பதறதான் செய்தது. இருவரும் எங்கெல்லாமோ தேடி பார்த்தார்கள். கடைசி கட்டமாக போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது எதற்கும் ஒருமுறை வீட்டிற்கு சென்று பார்க்கலாம் என்று கடைசி நம்பிக்கையாக வீட்டிற்கு சென்றவர்கள் வீடு திறந்திருந்ததை கண்டு பதட்டமாக உள்ளே ஓடினார்கள். அங்கே ஹாலில் இருந்த சோஃபாவில் ஹாயாக உட்கார்ந்து காலாட்டிக் கொண்டிருந்த மகனை கண்ட பிறகுதான் உயிரே வந்தது ஆதிராவுக்கு. மித்து கண்ணா, மித்து கண்ணா என்று ஓடி சென்று மகனை அணைத்து முத்தம் வைத்தவள் சிறிது நேரத்தில் பதறி போயிருந்தாள். மகனுக்கு மட்டும் ஏதாவது நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இப்படியெல்லாம் தனியா வரக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லிருக்க. உன்னை காணாம அம்மா பதறி போயிட்ட தெரியுமா? நான் தனியா வரலாமா? அப்புறம் என்ன ஒருத்தங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஒருத்தங்களா? தெரியாதவங்க கூட வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. அவங்க ஒன்னும் தெரியாதவங்கல்ல. அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அம்மா. தெரிஞ்சவங்களா? யாரு? உன் தாத்தாவா? இல்ல, அப்பா என்றான் முகமெங்கும் புன்னகையுடன். மித்து சொன்னதை கேட்டு ஆதிராவின் புருவம் சுருங்கியது. பூஜாவின் புருவமும் சுருங்கியது. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டார்கள். அப்பாவா? யாருப்பா? ஏன் அப்பாதான். ஆதிராவுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. என்ன மித்து சொல்ற? அவங்க இப்ப எங்க? இங்கதான் இருக்காங்க என்று சிரிப்புடன் சொன்னவன் பெட்ரூம் நோக்கி கையை காட்டினான். ஆதிராவின் இதயம் பக் பக் என்று அடித்துக் கொண்டது. 10 வருடத்திற்கு முன்பு அவள் இதயம் இப்படித்தான் துடித்தது. அந்த உணர்வை இப்பொழுதும் உணர்ந்தாள் அவள். அவள் கால்கள் இரண்டும் பின்னிக்கொள்ள தட்டு தடுமாறி அந்த பெட்ரூம் நோக்கி நடந்து சென்றாள். அந்த 4 அடியை எடுத்து வைப்பதற்குள் அவள் இதயம் அடித்துக் கொண்டது. இருந்த போதும் சிறு தைரியத்தை வர வைத்து அந்த பெட்ரூம் கதவருகே சென்றவள் அவளுக்கு தெரிந்த அனைத்து கடவுளிடமும் வேண்டுதல் வைத்துக் கொண்டிருந்தாள். அது அவனாக மட்டும் இருக்கவே கூடாது என்று. ஆனால் விதி விளையாட ஆரம்பித்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை பேதை பெண் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த பெட்ரூம் வாசலில் சென்று நின்றவள் அங்கே ஒரு ஆடவன் திரும்பி நின்றதை கவனித்தாள். தன் வீட்டுக்குள் முன்பின் தெரியாத ஆடவன் ஒருத்தன் நிற்பதைக் கண்டு முன்னெச்சரிக்கையாக அங்கிருந்த மித்ரனின் குட்டி ஸ்டம்பை கையில் எடுத்துக் கொண்டாள். யாரு நீங்க? சற்று தயங்கியபடியே கேட்டவள் அந்த ஸ்டம்பை ஓங்கியபடியே சென்றாள். ஆதிராவின் சத்தம் அவன் செவிமடலை தீண்டிய நொடி அவன் உடலில் கரண்ட் ஷாக் அடித்தது போல ஒரு உணர்வு வந்து செல்ல அவன் கண்கள் இரண்டும் பெரிதாய் விரிய அவன் இதயம் வேகமெடுத்து துடிக்க ஸ்லோ மோஷனில் திரும்பினான் ருத்ரன். அவனாக மட்டுமே இருக்கவே கூடாது என்று 1000 வேண்டுதல் வைத்தவளின் மொத்த வேண்டுதலும் சில்லு சில்லாக நொறுங்கி போனது போல இருந்தது அவளுக்கு. பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறாள் அவனை. இருவரின் விழிகளும் ஒன்றாய் சங்கமித்துக் கொண்டது. ஆதிரா, அவள் பெயரை அழைக்க கூட அவனுக்கு அத்தனை தடுமாற்றம். எப்படி அத்தனை எளிதாக அவளை அழைத்து விட முடியும் அவனால்? அவளுக்கு செய்த கொடுமைகள் கொஞ்சம் அல்லவே. அவளை உடலளவில் மட்டுமல்ல மனதளவிலும் வதைத்திருக்கிறான் அவன். இந்த 10 வருடங்களில் ஒரு முறை கூட அவளை பற்றி நினைக்காமல் இருந்ததில்லை. ஆனால் இந்த 10 வருடத்தில் அவனை பற்றி நினைக்கவே கூடாது என்று போராடி கொண்டிருக்கிறாள் அவள். என் பேரு சொல்லக்கூட உங்களுக்கு தகுதி இல்ல. இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்கோம். அது கெடுத்துடாதீங்க, போங்க என்றாள் அவன் முகத்தனை கூட பார்க்காமல். ஆதிரா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. வேணாம், நான் எதுவும் கேட்க வேணாம். நான் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும். இதுக்கு மேல என்னால முடியாது. உங்க நிழல் கூட படக்கூடாதுன்னு என் பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கேன். போயிருங்க என்று வாசலை நோக்கி கையை நீட்டினாள். இதுவே பழைய ருத்ரேஸ்வரனாய் இருந்திருந்தால் இங்கு நடப்பதே வேறு. ஆனால் இப்பொழுது முற்றிலும் மாறி போயிருந்தான் அவன். விஷயம் எப்படியோ ஆதிராவின் பெற்றோருக்கு கசிந்து அவள் அம்மா அப்பா தங்கை என்று மூவரும் வந்து விட்டார்கள்.
அந்த பெட்ரூமிற்குள் பெரிய வாக்குவாதம் நடந்தது. ஆதிராவின் மொத்த குடும்பமும் ருத்ரனுக்காக தான் பேசினார்கள். இத்தனை வருடமாக இந்த குழந்தைக்கு அப்பா யார் என கேட்டு அவர்களும் ஓய்ந்து போனார்கள். இன்று அவனை வந்திருக்கிறான் என்ற போது எப்படியாவது மகளுடன் அவனை சேர்த்து வைக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம். அது மட்டும் இல்லாமல் இளைய மகளுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம். ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் தள்ளி போய் பல சம்பந்தங்களுக்கு பிறகு இந்த வரன் கூடி வந்திருக்கிறது. அவர்களும் ஆதிராவின் கணவனை பற்றிதான் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகள் கல்யாணம் நடக்க இப்பொழுது அவன் தேவை என்று அதற்காகவும் பேசினார்கள். இங்க பாரு ஆதிரா, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல. இத்தனை வருஷம் கழிச்சு அவர் திரும்பி வந்திருக்காரு. இப்ப அவரை ஏத்துக்க உனக்கு என்னடி வலிக்குது? ஆதிராவின் அன்னை மகளிடம் எரிந்து விழுந்தார். அம்மா, உனக்கு சொன்னாலும் புரியாது. இது ஏன் வாழ்க்கை. அவர் எனக்கு வேணுமா இல்லையா நான் தான் முடிவு பண்ணணும். இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, உன்னை சார்ந்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். நீ வயித்துல சுமந்துக்கிட்டு வந்து நின்னதாலதான் உன் தங்கச்சிக்கு இத்தனை வருஷமா கல்யாணம் ஆகல. பல வரனுக்கு அப்புறம் இப்பதான் சம்பந்தம் கூடி வந்திருக்கு. அவங்களும் உன் புருஷன் எங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்றாங்க. அவங்கள விடு, உன் புள்ள அவனை யோசிச்சு பாத்தியா? அப்பா அப்பான்னு ஒவ்வொரு நாளும் அவன் கேக்குற கேள்விக்கு நம்மனால பதில் சொல்ல முடியல. மத்தவங்களுக்காக இல்லைனாலும் அவனுக்காக நீ யோசிச்சுதான் ஆகணும். அம்மா, என்னால முடியாதுமா. அவர் பண்ண எதையும் என்னால மறக்கவும் முடியாது, அவரை ஏத்துக்கவும் முடியாது. அவர் கூட என்னால வாழ முடியாதுமா, கெஞ்சலாக சொன்னாள். அவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்ற, அவரை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ற. அப்புறம் ஏண்டி அவர் கட்டின தாலியை மட்டும் இத்தனை வருஷம் கழுத்துல போட்டிருக்க? அதை கழட்டி போட்டு இருக்க வேண்டியதானே என்று இத்தனை நாளாக அவர் மனதில் அரித்துக் கொண்டிருந்த விஷயத்தை கேட்டுவிட்டார். கலங்கிய கண்களுடன் அன்னையை நிமிர்ந்து பார்த்தவள் பதில் சொல்லாமல் அமைதி காத்தாள். சொல்ல முடியலல்ல, உன்னால பதில் சொல்ல முடியாது. இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. உன்னாலதான் இத்தனை வருஷம் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் தள்ளி போயிருக்கு. இப்போ ஏதாவது நடந்து அவ கல்யாணம் நின்னா நாங்க எல்லாரும் தூக்கல தொங்குற தவிர வேற வழியே இல்ல. அவர் கல்யாணம் வரைக்கும் இங்கதான் இருப்பாரு. இதுக்கு மேல என்னமோ பண்ணு, உன்னை வளர்த்த பாவத்துக்கு இத பண்ணு என்று கடைசி முடிவாக சொல்லி முடித்தார் அவர். ஆதிராவிடம் பலத்த அமைதி. அவள் எதுவும் பேசாமல் மௌனம் காத்தாள். மாப்பிள, நீங்க இங்கேயே இருங்க. ரொம்ப வருஷம் அப்புறம் வந்திருக்கிறீங்க. என்னவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். பையனுக்கு பையனா இருந்து நீங்க தான் உங்க குழந்தைய கல்யாணத்தை எடுத்து பண்ணணும். அவ அப்படிதான் ஏதாவது பேசுவா, கண்டுக்காதீங்க. உங்க பையனுக்காக நீங்க இங்கேதான் இருக்கணும் என்று அவர்கள் அங்கிருந்து கிளம்பி செல்ல, இப்பொழுது ஆதிராவும் ருத்ரனும் மட்டுமே அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். ஆதிரா என்று அவன் எதையோ பேச வர அவனை பேசாதே என்பது போல கையை காட்டி நிறுத்தினாள் ஆதிரா. என் தங்கச்சி கல்யாணத்துக்காக மட்டும்தான் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்க இங்க இருந்து கிளம்பிடணும். அது மட்டும் இல்லாம என்னைவோ என் பிள்ளைங்களையோ நெருங்கி வர நினைச்சீங்க, உங்களோட மூச்சு காத்து பட்டா கூட பாய்சன் என்று சொல்லி சென்றவளை வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தவன் இதழ் வேதனையில் விரிந்தது. அவளின் வெறுப்பை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றாலும் அவன் இங்கு தங்க அனுமதி கொடுத்ததே அவனுக்கு முதல் வெற்றிதான். இந்த வீட்டுக்குள் நுழைந்தது போல கூடிய சீக்கிரம் அவள் மனதிற்குள்ளும் நுழைய வேண்டும் என்று முடிவு செய்தான். பல வருடம் தந்தையை பார்க்காததாலோ என்னமோ தன் தந்தையுடன் வேகமாக ஒன்றிக் கொண்டான் மித்து. அப்பா அப்பா என்று அவனை சுற்றியே திரிந்தான். எப்பொழுதும் அம்மா முந்தானை பிடித்து சுற்றக்கூடியவன் இப்பொழுதெல்லாம் தந்தை தோளில் வலம் வந்தான். என்னதான் அதை கண்டு கொள்ளாமல் போல் இருந்தாலும் அதை ஆதிராவினால் தாங்க முடியவில்லை. தன் மகன் அவன் பக்கம் சென்று விடுவானோ, தன் மகனையும் தன்னையும் ருத்ரன் பிரித்து விடுவானோ என்று பெற்ற அன்னையாக அவள் மனம் அடித்துக் கொண்டது. பூஜா ஓரக்கண்ணால் ருத்ரனை பார்த்தபடி அறையை விட்டு வெளியே வரவில்லை. அவளுக்கு சிறுவயதில் நடந்த அனைத்தும் ஞாபகம் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அவளிடம் ருத்ரன் எரிந்து விழுவதும் அவளை கண்டால் சத்தம் போடுவதும் என்று ஒன்றை கூட அவள் மறக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருவனை அழைத்து வந்து அவர்களுடன் அனுப்ப பார்த்தது. கடைசியாக அந்த லெட்டரில் டாக்டர் எழுதியிருந்த வரிகளை ருத்ரன் தான் எழுதினான் என்று இருவரும் நம்பிவிட்டார்கள். அதில் பூஜாவை கொல்லும்படி சொன்ன வரிகள் அவள் மனதில் இன்னும் பயத்தை ஆழப்படுத்தியது. நீண்ட நேரமாக மகனையே கொஞ்சிக் கொண்டிருந்த ருத்ரனுக்கு அப்பொழுதுதான் பூஜாவை பற்றி ஞாபகம் வந்தது. அவன் கண்கள் பூஜாவை தேடும் நேரமும் ஆதிரா பூஜாவை அழைக்கும் நேரமும் சரியாக இருந்தது. பூஜா, மித்து, சாப்பிடுவாங்க என்று சாப்பாட்டை உணவு மேடையில் எடுத்து வைத்தபடி அவர்களை அழைத்தவள் மறந்தும் ருத்ரனை மட்டும் அழைக்கவில்லை. ஆனால் மகன் விடுவானா அவனை? அப்பா வாப்பா சாப்பிடலாம் என்று அவன் சொல்ல சொல்ல கேட்காமல் கரம் பிடித்து அழைத்து சென்றான். இப்பொழுதுதான் தலை குனிந்தபடி அமைதியாக வந்த பூஜாவின் பக்கம் ருத்ரன் பார்வை சென்றது. ருத்ரன் கண்கள் அவளை ஆச்சரியமாக நோக்கியது. இத்தனை வருடத்தில் இவ்வளவு வளர்ந்து விட்டாள் என்று. அவள் தன்னை பார்க்க மாட்டாளா என்று எதிர்பார்ப்புடன் இருந்தவனை
நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை பூஜா. மகனுக்கும் பூஜாவுக்கும் மட்டும்தான் ஆதிரா தட்டெடுத்து வைத்து உணவு பரிமாறினாள். ருத்ரனை அவள் ஒரு மனிதனாக கூட கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை. இது ருத்ரன் எதிர்பார்த்ததுதான் என்பதனால் அவனுக்கு பெரிய வருத்தமில்லை. பேசாமல் இங்கிருந்து செல்லலாம் என்று நினைக்கும் பொழுது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் ருத்ரனின் வாயில் தன் பிஞ்சு கரங்களால் சாப்பாட்டை ஊட்டிவிட்டான் மித்து. இதை சற்றும் எதிர்பாராத ருத்ரன் மனதில் ஒரு இன்ப சாரல்.